4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் முகமது சமீர். அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன். இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற உலகத்தாரை மாற்றி காட்டிய தலைவர் நம் ஜவஹர்லால் நேரு ஆவார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், ஆசிய ஜோதி, நவீன இந்தியாவின் சிற்பி, ரோஜாவின் ராஜா என்ற சிறப்பு பெயருக்குரியவர் நம் ஜவஹர்லால் நேரு ஆவார். இவர் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் திருமோதிலால் நேரு ஆவார். தாயார் திருமதி சொர்பராணி அம்மையார் ஆவார். இவர் மூத்த மகனாக பிறந்தார். தன் ஆரம்ப கல்வியை இந்தியாவிலே முடித்துவிட்டு மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றார். இங்கிலாந்தில் 1910 பட்டப்படிப்பை முடித்தார். இவர் கமலா கவுரி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். இவர்களுக்கு இந்திரா பிரியதர்ஷினி என்ற பெண் குழந்தை பிறந்தது. 1961 லக்னோவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தின் பின்னர் தன்னை அரசியல் முழுமையாக ஈடுபடுத்தினார். காந்தி நம்பிக்கையாகவும் மாறினார். தனது வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். சிறையில் இருந்தபடியே உலக வரலாறு, சுயசரிதை போன்ற நூல்களை எழுதினார். டெல்லி இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் என பெருமை பெற்றார். டெல்லியில் விதியுடன் ஒரு போராட்டம் என்ற தலைப்பில் இவர் ஆற்றியவரை மக்களால் மறக்கவே முடியாது. இவர் சிறந்த தலைவராக மட்டுமல்லாமல் குழந்தைகள் மீது அன்புடையவராகவும் விளங்கினார். வருங்கால இந்தியாவை குழந்தைகள் தான் மாற்றுவார்கள் என்று வெகுவாக நம்பினார். இதனால் தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டம், உணவு வழங்கும் திட்டம், கல்வி திட்டம் என்பவற்றை சிறப்பாக மேற்கொண்டார். 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி மாரடைப்பின் காரணமாக இவர் மரணமடைந்தார். இவரது உடல் யமுனை நதி கரையில் உள்ள சாந்திவனத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர் நம் ஜவஹர்லால் நேரு இந்திய மண்ணின் புனித சொத்து என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.